திண்டிவனத்தில் இன்று நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க புறப்பட்டிருக்கிறார் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் சிறார்களின் சிலம்பாட்டத்துடன் பட்டாசுகள் வெடித்து கழகத்தினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது திண்டிவனம் செல்லும் வழியில் பொத்தேரி பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பொத்தேரி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் கழக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நேரடியாக அங்குள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு இஃப்தார் விருந்து வழங்கும் நிகழ்வுகளை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்று மாலை கலந்து கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு இஃப்தார் விருந்து அளிக்க உள்ளார். இதற்காக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்தில் இருந்து புறப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் போயஸ் கார்டன் பகுதியிலே ஏராளமான கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு கூடிய இந்த ஏராளமான சிறுவர்கள் பல்வேறு சிலம்பாட்டங்கள் ஆடி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்ததை தொடர்ந்தாக ஊரப்பாக்கம் பகுதியிலும் ஏராளமான கழக தொண்டர்கள் கழக கொடியினை ஏந்தி உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். தற்பொழுது அந்த நிலையில்தான் இந்த திண்டிவனம் செல்லும் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் கூடியிருந்திருக்கக்கூடிய ஏராளமான கழக பெண் தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் வந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பூக்களை தூவியும் பட்டாசு வெடித்தும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க, அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற வாழ்த்து முழக்கங்களோடு அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அந்த பொத்தேரி பகுதியில் கூடிய இந்த ஏராளமான பெண் தொண்டர்களும் அம்மாவின் மறு உருவமாக இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாழ்க என்ற வாழ்த்து முழக்கங்களோடு உற்சாகமான வரவேற்பு அளித்தார்கள். அங்கு கூடியிருந்த ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே இஸ்லாமியர்களுடைய அந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வை முன்னிட்டு அவர்களை வரவேற்பு அளிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அந்த பொத்தேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்களும் கழக கொடிகளை ஏந்தி நின்று, ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த உருவ படங்களை பிடித்த அந்த கழக கொடிகளை ஏந்தி நின்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தது. அம்மாவின் ஆட்சியை மீண்டும் உருவாக்குகிறார், இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலராக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருப்பார் என்ற அவர்கள் நம்பிக்கையோடு அவர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள். வழிநெடுகிலும் கழக தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.